நீங்கள் வீடு கட்ட எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இடம், இந்த இடத்த முதல்ல நீங்கள் அதை 12 கட்டமாக முதல்ல பிரிக்கணும். 12 கட்டமாக பிரித்து எந்தெந்த கட்டத்தில் எது எது வச்சா சரியாக வரும். அது நீங்கள் தலைவாசலை வச்சு தான் எல்லாம் கொண்டு வரணும். இப்போ ஒரு மனிதனுக்கு சொல்லுவாங்க, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அதே போல் ஒரு வீட்டுக்கு வாசல் பிரதானம். அதனால தான் அதுக்கு தலைவாசல்னு பேர் வச்சான். அப்போ இந்த தலைவாசலை வச்சு தான் மீதி எல்லாத்தையுமே கொண்டு வரான். எப்படி கட்டத்துக்குள்ளே நம்ம சொன்ன பாருங்க முந்தி 1, 5, 9 இது 3 ஒன்றுக்கு ஒன்று லிங்கிலே நிற்குங்க. அதே போல் 2, 6, 10 இது 3 ஒன்றுக்கு ஒன்று லிங்கில் நிற்குங்க. 3, 7, 9 இப்படி ஒன்று சம்மந்தப்பட்டு இந்த 3 சம்மந்தப்பட்டே வந்துக்கிட்டு இருக்கா. அப்போது நீங்கள் தலைவாசல் வைக்கிறப்போ இதை சம்மந்தப்பட்ட இடங்கள்லையே நீங்கள் வந்து அதுதான் 1, 5, 9னா அது 1, 5, 9னா அதுக்குள்ளே தான் நீங்கள் இதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கிறணும். இது இப்படி வந்து இதை நம்ம வந்து கற்பனையிலே நிறைய எல்லாத்தையும் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஆனால் வாஸ்துனா இப்படி தான் இருக்கும். ஆனால் அதனுடைய ஆரம்ப புள்ளி அவன் எப்படி கொடுத்துருக்கான்னா, இந்த வாஸ்து பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம வாஸ்து தச்சு பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஆரம்பிக்கிறப்பவே நீங்கள் சரியான முறையில் தச்சு பண்ணிங்கன்னா அன்னைக்கே சொல்லிடுவாங்க இந்த வீடை நீங்கள் கட்ட முடியும் அல்லது கட்ட முடியாது, இந்த வீட்டை கட்டுனா நீங்கள் இப்படிலாம் வாழ்வீங்க. இது எல்லா விவரமுமே அன்றைக்கி அதுக்குள்ளே அவன் இந்த மனையடி சாஸ்திரத்துக்குள்ளே அவ்வளவு கொடுத்துருக்கான். அதே போல் அந்த வீடு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நேரம் குறித்து ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தை வச்சு அந்த வீட்டுக்கு ஒரு ஜாதகமும் எழுதலாம். இந்த வீடை ஜாதகம் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை வச்சு அந்த வீட்டுக்கு எப்பெல்லாம் ஒரு யோகம் வரும், என்ன திசை நடக்கும், இந்த திசை நடந்தால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், அந்த குடும்பத்துக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை வரும், அதுக்கு என்ன பண்ணலாம், எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். நமக்கு எப்படி ஜாதகம் பார்த்து நமக்கு என்னெல்லாம் நல்லது நடக்குமோ, நல்லது தேடுறோம் இல்லையா. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு திசைக்கான யோகம் என்னவோ அந்த யோகத்தை நாம் வழிபடணும் அப்படின்ட்டு, அதே போல் தான் நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே எதை வச்சா நமக்கு யோகம் வரும், அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் மகிழ்ச்சியாக வாழணும், கடன் பிணி ரோகம் துன்பம் துயரம் வறுமை பசி பஞ்சம் பட்டினி இப்படி எதுக்குமே இல்லாமல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு அந்த வீடை நம்ம எப்படி பண்ணுனா சரியான. இதுக்கு மனையடி சாஸ்திரம் 100% அது பலன் சொல்லும். வாஸ்துவை பார்த்து அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் வந்து வீடு கட்டினீங்கன்னா அது அவ்வளவா சிறப்பாக அமைகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வாஸ்துங்கிறது உண்மை, அது பஞ்சபூதங்களை வைத்து வருவது, அது வந்து ஆலயங்களுக்குத்தான் பேசும். வீடு கட்டுறதுக்கு மனையடி சாஸ்திரம் தான் 100% சரியாக இருக்கும்.